உலகப் போருக்கான ஒரு சமிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால், இப்போ ஈரான் அடிச்ச விஷயம் பெரிய நியூஸாக எல்லா இடத்துலயும் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்ப ஈரான் அப்படியே சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் சும்மா இருந்து விட்டால், கையிலாகாத அரசு என்ற அந்த ஒரு விஷயம் அவர் அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டாக வரும். அந்த குற்றச்சாட்டை டெஃபினெட்லி சர்வை பண்ண முடியாது. ஏனென்றால் மக்கள் அங்க கொந்தளித்து இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பெரிதாக இந்த அரசாங்கத்து மேல ஒரு காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு அதாவது ஒரு பெர்ஷியன் ப்ரைடு என்று ஒன்று இருக்கு இல்லையா? ஈரானியன் என்பது அரபுகள் கிடையாது, அவர்கள் பெர்ஷியன்ஸ். அந்த பெர்ஷியன் ப்ரைடு என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த பெர்ஷியன்ஸ் ப்ரைடை இன்னைக்கு அஹ், ஏறத்தாழ நொறுக்கின ஒரு விஷயமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்கள் கூறுவது விஷயம் என்னவென்றால், அது எப்படிங்க ட்ரம்ப் சொல்ல முடியும்? இந்த மாதிரி நான் உன்னை அடிச்சிட்டேன், இனி நீ சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும்லாம் அவர் எப்படிங்க சொல்ல முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. நீ அடுத்த விஷயம் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, ஈரான் எப்படியும் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பை நம்பவே முடியாதுங்க. ஒரு ஒரு நாள் ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு நாள் இன்னொன்னு சொல்றாரு. அதன் பிறகு செய்யறது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கிறது. இப்ப நேற்றைய தினம் தான் சொன்னாரு. அதாவது ஜேடி வான்ஸ் அங்க வைஸ் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆனாலும் சரி, அங்க இருக்க பீக்ஸ் ஹெக்ஸத் என்ற இது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆனாலும் சரி, இவர்கள்லாம் சொன்ன விஷயம் என்னவென்றால் ரெஜீம் சேஞ்ச், அங்க இருக்கின்ற அந்த அதிகாரியை மாற்றுவது எங்களுடைய கடமை இல்லை, நாங்க எங்களுடைய அந்த நோக்கமும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நேற்று நைட்டே அடுத்த ஒரு அவருடைய ட்ரூத் சோஷியல் என்ற அந்த தளத்தில் அவர் பதிவு போடுகிறார். வை நாட் ரெஜிம் சேஞ்ச் என்று கேட்டு ஒரு பதிவை போடுகிறார். திஸ் மே பி பொலிட்டிக்கலி இன்கரெக்ட், பட் மேக் ஈரான் கிரேட் அகைன் எல்லாம் சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். இந்த ஆளுக்கு தகுதியே கிடையாதுங்க. அமெரிக்க பிரசிடண்டா இருக்கிறது, ஜனாதிபதியா இருக்கு, தகுதியே கிடையாது. இந்த அளவுக்கு உலகத்தை கொண்டு போய் ஒரு உலகமாக போரினுடைய அந்த வாயிலில் விட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு கிரிமினலாகத்தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை பார்க்க முடியாது.